வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்டின்னா, ஆ குடும்பஸ்தன் அப்டின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. மணிகண்டன் அவர்கள் நடித்த ஒரு படம். அந்த படத்த பத்தி தான் பேச போறேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, படம் ஆரம்பிச்சதுலருந்து முடிவு வரைக்கும் ஓடு, 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல். அ நார்மலா காமன் மேன் அப்படிங்கிறவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க. குடும்பஸ்தன் அப்படின்னாலே ஓடத்தானே வேணும். ஓடு, ஓடு, ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரிலாக்ஸ்டா இருக்கிறது அப்படிங்கிறதே யா எத்தன பேருக்கு அந்த மாரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. பெரும்பாலானவர்கள் ஓட ஆரம்பிச்சாங்கன்னா லைஃப்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்னு தெரியல. எங்க நிறுத்த போறோம்னு தெரியல. எப்ப ரெஸ்ட் எடுக்க போறோம்னு தெரியல. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருந்தாங்க. கதாநாயகன் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். மணிகண்டன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர சுத்தி நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் இதுல படமாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க மேரேஜுக்கு அப்புறம் நார்மலா இருக்கக்கூடியவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றாங்களோ, அதெல்லாம் இவங்களும் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆ ஸோ ஸ்டார்ட்டிங்லயே அந்த லவ் மேரேஜ் பண்ண போகும்போது அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்க ஓடுறதுக்கு. அங்க இருந்து அவங்க பொண்ண கூட்டு போய் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் என்ன சொல்றது, லிமிட்டட் பெர்சன்ஸ வச்சு குறைஞ்ச ஒரு பட்ஜெட்ல ஒரு தரமான ஒரு படம் குடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய படங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஏன் அப்படின்னா, இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. நார்மலா ஒரு ஹீரோ வர்றாங்க, ஒரு 4 பேர் அடிக்கிறாங்க, ஒரு 4 ஃபைட் இருக்கு, 4 சாங் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் இது கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள அவர் எப்படி எப்படிலாம் சால்வ் பண்றாங்க, அவங்க கூட இருக்கிறவங்கலாம் எப்படி ஹெல்ப் பண்றாங்க, எப்படி எப்படிலாம் ஃபினான்ஷியலி எப்படிலாம் மாட்டிக்கிறாங்க, அதுலருந்து எப்படி வெளியில வராங்க. இதுதான் கதைக்களம் அப்படிங்கிறது. நார்மலாவே சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த லோன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ நார்மலா பார்த்தோம் நடுத்தர வர்க்கத்துல லோன் இல்லாத குடும்பம் அப்படின்னா ரொம்ப ரேரா தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஹவுசிங் லோன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டடி படிக்கிறதுக்கு லோனு, வீடு வாங்குறதுக்கு லோனு, வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு லோனு, அதையும் தாண்டி பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. இதுலயும் ஆன்லைன் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. சோ நம்ம இந்த லோன்லலாம் மாட்டிக்காம இருந்தான்னா ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது தவிர அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் அக்ரி அக்ரி அக்ரின்னு குடுக்க சொன்னேன்ல, அதுல இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. ஆன்லைன் லோனு எடுக்கிறோம். எடுக்கும்போது அதுல என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்து யாருமே அக்ரி குடுக்குறது இல்ல. சாதாரணமா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுலயே அவன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நெறைய குடுப்பான். யார் எத்தன பேர் படிச்சிருக்கோம் அத? கிடையாது. ஒரு பேங்க்ல போய் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோம்னா, அதுலயும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எத்தன பேர் படிக்கிறோம்? நம்ம முழுசாலாம் படிக்கிறது கிடையாது. அவங்க சொல்லுவாங்க 1, 2 இது இப்படி இப்படிதான் இருக்கணும். இவ்ளோ பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். இப்படி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 விஷயங்கள பேங்க்ல இருந்து சொல்லுவாங்க. அத கேட்டு நம்ம உடனே அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துருவோம். இவ்வளவுதான் நடக்கும். யாருக்கும் அந்த முழுசா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய ஒரு இது யாருக்குமே கிடையாது. அத இத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு சீன் அழகா வச்சிருந்தாங்க. அதாவது ஆ எல்லாம் அக்ரி அக்ரி அக்ரின்னு குடுத்து ஆன்லைன் லோன் அப்ளை பண்ணிடுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20,000 இவருக்கு கிரெடிட்டும் ஆயிடும். கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா உங்க கான்டாக்ட்ஸ்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். யார்ரா அது என் கான்டாக்ட்லாம் இது எடுத்து வச்சிருக்கிறது யாருக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நீ எல்லாத்துக்குமே அக்ரி அக்ரி குடுத்தேல்ல, அதுல ஒரு கண்டிஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அக்ரி குடுத்தோம் என்னன்னே பார்க்காம அக்ரி குடுக்குறோம். நார்மலாவே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அதுல 1008 விஷயம் கேட்கும். நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்குமே அக்ரி அக்ரி அக்ரின்னு குடுத்துருவோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத படிச்சு அது அக்ரி குடுக்கணுமா வேண்டான்னு சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு பொறுமை கூட நமக்கு இருக்காது. நார்மலாவே ஒரு பேசிக்கான எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ஆப்னே வச்சுக்கோங்க. அந்த ஆப்ப நம்ம டவுன்லோட் பண்ணும்போது கூட அதுல கேட்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிட்டே வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அதுல என்னென்ன குடுத்துருக்காங்க,
பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னா நம்ம படிக்கிறதுக்கு இது பண்ணலாம். ஒரு 1 லைன், 2 லைன்ல ஏதாவது வரும். அத வந்து அது கூட படிக்காம அக்ரின்னு குடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதுல மாட்டிக்கிட்டா, அதுல என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து கான்டாக்ட்லாம் எனக்கு குடுத்துட்ட. அப்போ வந்து ஃப்ரெண்ட் சொல்றாரு, "நீ வந்து லோன் கட்டலைன்னா, உன் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ தானே நீ லோன் கட்டுவ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயம். நிச்சயமா நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களும் சரி, அதுக்கு கீழ இருக்கிறவங்களும் சரி, நெறைய பேர் இந்த மாரி லோன்ஸ்ல மாட்டிக்கிட்டு, சிலர் வந்து இத கண்டுக்கிறது இல்ல. "நீ என்ன கான்டாக்ட் வேணா ஃபோன் பண்ணுவ, ஃபோன் பண்ணி யாருக்கு வேணா பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி கேஷுவலா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்லைன்ல வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அத வந்து கட்டுறது இல்ல. கட்டலன்னா வந்து கால் பண்ணுவாங்கல்ல. இப்ப எனக்கெல்லாம் கூட கால் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற லோனுக்கு எனக்கு கால்ஸ். அப்படி வரும்பொழுது நம்ம வந்து போய் கேட்கும்பொழுது அவங்க அத கண்டுக்கல. "ஏய் அதெல்லாம் கண்டுக்காத சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா சிலர் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஐயோ! அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய அவமானமா நெனச்சுட்டு, அதுக்கு வந்து ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சிலர் வீட்ல வந்து உருவாகிருது. ஸோ எதுக்கு அக்செப்ட் குடுத்தாலும், எதுக்கு அக்ரி குடுக்குறோம், எதுக்கு ஓகே சொல்றோம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அத பார்த்து நம்ம கத்துக்கணும். அதே மாரி நம்மளும் லோன் வாங்கிட்டு, அவங்க வந்து கால் பண்ற நேரம் எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இல்ல எல்லா ஃபோனையும் நம்ம பிஸியா வச்சுட்டு அவங்க வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்லாம் அந்த மாரிலாம் யாரும் யோசிக்காதீங்க. அது லோனே தேவையில்ல. ஆணியே புடுங்குவானாம் அப்படிங்கிற மாரி லோன் எடுக்காம இருக்கிறது தான் பெஸ்ட். அதுவும் இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்துட்டு அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் வந்து ஆரம்பிக்கும் போது அப்படியே உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சதுதான். எங்கடா இந்த ஓட்டத்தை நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க 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 கடைசி வரைக்கும் ஓடுறாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தா கார் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருந்தது. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது யாருமே வந்து யோசிக்கிறது இல்ல. இப்போ சீர் செய்யறதா இருந்தா கூட அதுல ஒரு லைன் வரும். சீர் செய்யறதா கடன் வாங்கி கூட நம்ம வந்து சீர் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போன ஜெனரேஷன் வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. இந்த ஜெனரேஷனாவது கொஞ்சம் யோசிக்கட்டும். கடன் வாங்கி செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்சா செய்வோம். முடியலன்னா அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்னால முடியலப்பா. இந்த கஷ்டத்த நான் வந்து தலையில தூக்கி போட்டுக்க முடியாது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குடும்பத்த நான் கஷ்டப்படுத்த முடியாது அப்படிங்கிற தெளிவு என்னைக்கு வருதோ, அப்பதான் வந்துட்டு நம்ம வந்து நிம்மதியா இருப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் எதுவுமே தேவையில்ல. என் சாப்பாட்டுக்கு, என் ட்ரெஸ்ஸுக்கு, நான் தங்குற இடத்துக்கு நான் சம்பாதிக்கிறேனா, அது போதும். அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்போ வருதோ, அப்போ வந்து நீங்க நிம்மதியா இருப்பீங்க. சோ இதுதான் வந்து இந்த படத்துல இருந்து ஓவரால் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்தபடி மீதி எல்லா சீன்ஸுமே வந்து நார்மலா இருக்கக்கூடிய சீன்ஸா தான் அதுல வந்து வந்திருந்தது. நார்மலா ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. அது குழந்தை பிறக்கும்போது ஒரு பரபரப்பு. கிளைமேக்ஸ்ல குழந்தை பிறந்தது. ஸோ இததான் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஆ ஓவரால் நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே. அதாவது என்ன சொல்றது, வழக்கமா இருக்கிற ஹை பட்ஜெட் படத்த மாதிரி வந்து அந்த மாரி காஸ்டியூம், இந்த மாரி காஸ்டியூம் அப்படி இருக்கிறது, இப்படி இருக்குது அதெல்லாம் இல்லாம, நம்ம வீட்ல நடக்கிற மாரியே ஒரு கதை அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ நீங்களும் குடும்பஸ்தன் படத்த கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.